கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே 6-2-2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பிரகாசிக்கூடிய அன்பு எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தேவ மகிமையினாலும் நிறைவினாலும் இவரை அப்பா நீர் முடிசூட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் உண்டாகட்டும். சகல ஆசீர்வாதமும் இவருடைய வாழ்க்கையில் வந்து சேரும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசியா 49:3 நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி இவரை மகிமைப்படுத்தி சகலத்திலுமே நன்மை கொடுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 6-2-2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக இம்முடைய சமூகத்தில் வருகிறேன்னப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படியாக நீங்கள் செய்யுங்கப்பா. வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் வராதபடி நீர் வேலி அடைப்பீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.